கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான இந்த வாரத்திலும் நம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாக, யூடியூப் வழியாக கேட்கும்படியாக தேவன் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கி குருத்தோலை ஞாயிறு. அநேக இடங்களில் குருத்தோலை ஞாயிறை கொண்டாடி இருப்பார்கள். இந்த நாளிலும் உங்களுக்கு இந்த யூடியூப் வழியாக கர்த்தருடைய செய்தியை கொடுக்க தேவன் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கண்களை மூடி ஜெயிப்போம். இதாகவே இந்த நல்ல வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான இந்த வேலையில் நம்முடைய சமூகத்துக்கு நேராக வருகிறோம். ஆண்டவரே, நீர் ஒருவரே ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள் கேட்கப்படுற செய்தி ஆண்டவரே எங்களை உயிர்ப்பிக்கிறதா இருக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இந்த வார செய்தியானது எங்களுக்கு ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதத்தை கொடுக்கத்தக்கதாக தேவன் எங்களை நடத்த வேண்டுமாய் கூட நாங்கள் செபிக்கிறோம். பொறுப்பெடுத்துக்கொள்ளும், காத்துக்கொள்ளும். ஆவியான கரங்களை போடுத்து ஜெபிக்கிறோம். சின்ன பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தேவ செய்தியினுடைய தலைப்பு மரம் ஒரு மாற்றத்தின் அடையாளம். மரம் ஒரு மாற்றத்தின் அடையாளம். மரம் என்று சொல்லும் பொழுது சாதாரணமாக எல்லா மரத்தையும் நாம் பார்ப்போம். ஆனால் இந்த காலகட்டத்தில் அது சிலுவை மரத்தை நாம் அதிகமாக நினைக்க தோன்றும். ஏன்னா இது அந்த காலகட்டம், ஈஸ்டருக்கான, குட் ஃப்ரைடேக்கான அந்த காரியங்கள் எல்லாம் இன்றைக்கி குருத்தோலை ஞாயிறு எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. ஆக சிலுவை மரத்தை குறித்து நாம் இந்த இடத்துல பார்ப்போம். எந்த வகை மரமாக இருந்தாலும் அந்த மரம் ஒரு மாற்றத்தை உண்டாக்குகிறது. தேவன் மரத்துக்கு அப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். மரத்திற்கு ஒரு முக்கியத்துவத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் முதல் நாம் பார்க்கிறோம். 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினாலே உயர்த்தினார். ஆக இந்த இடத்துல சிலுவை மரத்தை குறித்து பார்க்கிறோம். நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுவதற்காக அவரை அதிபராகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினாலே உயர்த்தினார். தேவன் இந்த சிலுவை மரத்தில் 2 காரியங்களை செய்கிறார். ஒன்று மனம் திரும்புதல், இன்னொன்று பாவ மன்னிப்பு உண்டாகும்படி. இந்த சிலுவை மரத்தில் இயேசுவை அறைந்தார்கள். இயேசு சிலுவையில் அறையப்பட்ட அந்த நிலையிலே நமக்கு மனம் திரும்புதல் அங்கே உண்டாகிறது. பாவ மன்னிப்பு என்கிற ஒரு மாற்றமும் உண்டாகிறது. இவைகளுக்காக தான் அவர் அதிபதியாகவும் இரட்சகராகவும் பிதாவினுடைய வலது வாரிசத்திலே அவர் என்ன செய்தார்? வலது வாரத்தில் உட்கார்ந்திருக்கிறார். இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவர்களுக்கு சாட்சியாக இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி. நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தோமானால் நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சாட்சியாக இருந்து நம்மை உணர்த்துகிறவராக இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சிலுவை மரம் எப்படி ஒரு மனம் திரும்புதல் என்ற மாற்றத்தையும் பாவமன்னிப்பு என்ற மாற்றத்தையும் அருளுகிறதோ, அதே போல சில மரங்கள்
ஒரு மாற்றத்தை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் உண்டாக்கியிருக்கிறது. உபாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்கள். உபாகமம் 21ஆம் அதிகாரம் 22, 23. கொலை செய்யப்பட்ட ஒருவன் சாவுக்கு பாத்திரமான பாவம் உண்டாயிருக்க அவனை கொலை செய்யும்படி மரத்திலே தூக்கி போடுவாயானால் இரவில் அவன் பிரேதம் மரத்திலே தொங்கலாகாது. அந்நாளில்தானே அவன் அடக்கம் பண்ணப்பட வேண்டும். ஆக சிலுவையிலே தூக்கி போடுவது என்பது, மரத்திலே தூக்கி போடுவது என்பது அந்த காலத்தின் தண்டனையாக இருந்தது. உபாகமம் 21ஆம் அதிகாரம் அந்த இடத்துல 22, 23 வசனங்கள். அந்த காலத்தில் அது ஒரு தண்டனையாக அது இருந்தது. இரவில் அவன் பிரேதம் மரத்தில் தொங்கலாகாது. அந்நாளில் தானே அதை அடக்கம் பண்ண வேண்டும். தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்க உன் தேசத்தை தீட்டுப்படுத்தாயாக. அந்த செத்தவனை நீ மரத்திலே நீ தொங்க விடக்கூடாது. அப்படி தொடர்ந்து செய்வாயானால் நீ அதை தீட்டுப்படுத்துகிறாய். தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை தீட்டுப்படுத்துகிறாய். நம்முடைய வாழ்க்கையில் மனம் திரும்புதல் என்ற மாற்றத்தையும் பாவ மன்னிப்பு என்கிற மாற்றத்தையும் கொண்டு வருகிற அந்த சிலுவை மரம், அதிலே அறையப்பட்ட இயேசு இந்த வசனத்துக்கு ஏற்றாற்போல் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளாரே மரித்து முடித்தார். 3 மணிக்கு மதியம் 3 மணி அளவுக்குள்ளாக அவர் மரித்தார் என்று சொல்லி உலகமெங்கும் சொல்லுகிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதற்கு மீறியும் அவரை தொங்க வைத்திருப்பார்களே ஆனால் அது சாபத்தீடாக மாறி இருக்கும். சாபங்களை போக்க வந்த இயேசு கிறிஸ்து உபாகமத்திலே சொல்லப்பட்ட எல்லா சாபங்களையும் நீக்கும்படி வந்த இயேசு கிறிஸ்து அந்த சாபங்களுக்காக அவர் அங்கே மரித்தார். நமக்காக அவர் சாபமானார். ஆக சிலுவை மரம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சாபத்திலிருந்து விடுவித்தது, நமக்கு மனம் திரும்புதல் மாற்றத்தை கொடுத்தது, பாவ மன்னிப்பெனும் மாற்றத்தை கொடுத்தது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை நாம் பார்க்கிறோம். பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலிலே உஷ்ண வேளையிலே கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலிலே அவர்கள் எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியனை விட்டு கடந்து போக வேண்டாம். இந்த கிருபை என்கிற வார்த்தையை ஆபிரகாம் பயன்படுத்துகிறார். உங்களுடைய கண்களிலே கிருபை எனக்கு கிடைக்க வேண்டும், நீர் கடந்து போகக்கூடாது. இவர் உஷ்ண வேளையிலே கூடார வாசலின் நிழலிலே உட்கார்ந்து இளைப்பாரி காற்று வாங்கி கொண்டு இருக்கிறார். அப்பொழுது 3 தேவ புருஷர்கள் அங்கே வந்தார்கள். அவரிடத்தில் சொல்லுகிறார், உங்களுடைய கிருபை கிடைத்தால் நீங்கள் இருக்க வேண்டும். 4ஆம் வசனத்தை பாருங்க. கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும், உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஆக அந்த நாட்களிலே தேவன் ஆபிரகாமுக்கு தரிசனமாகிறார். ஆபிரகாமுக்கு தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைக்கிறது. ஆபிரகாம் சொன்னபடி அவர்கள் மரத்தடியிலே இளைப்பாறுகிறார்கள், சாய்ந்து இளைப்பாறுகிறார்கள். அவர்களை திடப்படுத்துவதற்காக நான் அப்பம் கொண்டு வருகிறேன், அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம், இதுவே உமது அடியனுக்கு இடம் கிடைக்கும் என்று வந்தீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், நீ சொன்னபடி செய் என்றார். உள்ளத்தில் எந்த விதமான கபடு இல்லாமல், உள்ளத்தில் எந்த விதமான ஒரு தீய எண்ணமும் இல்லாமல்
அவன் உள்ளதை உள்ளபடியாக தேவன் என்று அறிந்து தேவர்களுக்குரிய மரியாதையை அங்கே தேவனுக்கு கொடுத்தான். அதுபோல் உடனடியாக அவன் சொல்லுகிறான் தன் மனைவிக்கு, நீ நேராக போய் ஒரு மெல்லிய மாவை எடுத்து பிசைந்து அதை சுடு, அப்பமாக சுடு என்றான். ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இளங்கன்றை பிடித்து வேலைக்காரன் கையிலே கொடுத்து அவன் அதை சீக்கிரத்தில் சமைத்தான் என்று பார்க்கிறோம். ஒரு கன்றை அங்கே கொடுக்கிறான். இன்றைக்கு மாட்டுக்கறி சாப்பிடுவது என்பது ஒரு சிலர் அருவருப்பாக நினைக்கிறார்கள், ஒரு சிலர் வெறுக்கிறார்கள். ஆனால் அந்த நாட்களில் இங்கே பார்க்கிறோம், ஆபிரகாம் விருந்து பண்ணும் பொழுது கொளுத்த கன்றை அந்த இடத்துல கொண்டு வந்து அவன் கொடுக்கிறான். அங்கே ஒரு இளம் கன்றை கொண்டு வந்து அங்கே கொடுக்கிறான். வேலைக்காரன் கையில் கொடுத்து இதை நன்றாக சமைத்து கொடு. ஆபிரகாம் வெண்ணெயையும் பாலையும் சமர்ப்பித்த கன்றையும் எடுத்து வந்து அவர்கள் முன்பாக வைத்து அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தான். அவர்கள் புசித்தார்கள். இந்த மரத்தடியிலே ஆபிரகாம் தேவனுக்கு ஒரு விருந்து பண்ணுகிறான். அதை தேவன் அங்கீகரித்து கொள்ளுகிறார், அதை தேவன் ஏற்றுக்கொள்ளுகிறார். அவரும் புசிக்கிறவராக காணப்படுகிறார். சரி, இதுதான் அங்கே நடந்ததா? அந்த மரத்தடியில் அங்கே இருக்கும் பொழுதுதான் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்கை கொடுக்கிறார். 9ஆம் வசனம் பாருங்க, ஆதியாகமம் 18:9-10. அவர்கள் அவனை நோக்கி, உன் மனைவி சாராள் எங்கே என்றார்கள். அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்றான். அப்பொழுது அவர், ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான். சாராள் அவருக்கு பின்புறமாய் கூடார வாசலில் இதை கேட்டுக்கொண்டிருந்தாள். ஒரு உற்பவ கால திட்டத்தில் என்று சொன்னால் கர்ப்பம் தரித்திருக்கிற ஒரு காலகட்டம். ஆக ஒருவர், நீ உன் மனைவி அவள் கர்ப்பம் தரித்திருக்கிற அந்த காலகட்டத்திலே நான் வருவேன், நான் நிச்சயமாக நான் வருவேன் என்று அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். வருவேன், சாராள் என்ன செய்வாள், உனக்கு ஒரு குமாரனை பெற்றெடுப்பாள் என்று சொல்லுகிறார். 11ஆம் வசனத்தில், ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாயிருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. அவளுடைய கர்ப்பப்பை செத்து போயிருந்தது. அந்த உதிரப்போக்கு நின்று விட்டாலே கர்ப்பப்பை செத்து போனதாக அர்த்தம். அதற்கு பிற்பாடு பிள்ளை பெறுவதற்குரிய எந்த விதமான வாய்ப்புமே கிடையாது. ஆனால் இங்கே வேதவசனம் சொல்லுகிறது, ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்தாளாம். வெளியரங்கமாக வாய்விட்டு கூட சிரிக்கவில்லை. அவள் கூடாரத்திலே அந்த ஓரத்தில் நிற்கிறாள். நின்று கொண்டு இந்த வார்த்தைகளை கேட்ட மாத்திரத்தில் தன் உள்ளத்திலே அவள் நகைத்தாள். நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றார். அவள் மனசுக்குள்ளார உள்ளத்தில் அவள் பேசுகிறாள், எனக்கு இது நடக்குமா அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறாள். உடனே ஆகையால் சாராள் தன் உள்ளத்தில் நகைத்தால். இதை பார்த்த மாத்திரத்தில் 13-14 வசனங்களிலே, அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து நான் கிழவியாய் இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ காலத்திட்டத்தில் உன்னிடத்தில் திரும்ப வருவேன். ஒரு கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஒரு பிள்ளை பிறப்பான், உனக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். அந்த ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே நான் வருவேன் அந்த இடத்துல தேவன் சொல்லுகிறார். அப்பொழுது அந்த ஆசீர்வாதம் உன் மனைவியிடக்கு கிடைத்திருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆக உள்ளத்திலே அவள் நகைத்தாள். இன்னைக்கு நிறைய பேர் நம்முடைய உள்ளத்திலே ஜெபம் பண்ணுகிறோம், நிறைய ஜெபம் பண்ணுகிறோம். ஆனால் உள்ளத்தில் என்ன நினைக்கிறோம்? கிடைக்குமோ கிடைக்காதோ, வருமோ வராதோ, நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை, கிடைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஆனால் எதை வச்சு நம்ம நம்புறது, எதை வச்சு நம்ம செய்கிறது, இதை இங்கே பார்க்குறோம். அப்பொழுது கர்த்தர் அந்த இடத்துல ஆபிரகாமை சொல்கிறார், நிச்சயமாக சாராள் நகைக்கிறது என்ன?
அவளுக்கு அந்த இடத்துல ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கிறார். ஆபிரகாமுக்கு அந்த மரம் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தது. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் மரம் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரம் பாவ மன்னிப்பும் மனம் திரும்புதல் என்ற மாற்றத்தை கொடுக்கிறது போல, சாபமான பிள்ளை இல்லாத வாழ்க்கையிலே பிள்ளை பிறந்து ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை இந்த மரம் இங்கே கொடுத்தது போல, நம்முடைய வாழ்க்கையிலும் சிலுவை மரம் நிச்சயமாக கொடுக்கும். நம்முடைய சாபங்களை எல்லாம் ஆசீர்வாதமாக மாற பண்ணோம். நம்புவோம். ஆக இந்த மரத்தை பார்க்கும் பொழுது இது சாராளுடைய வாழ்க்கையிலும் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலும் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தது. இன்னொரு மரத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியாகமம் 35:1 முதல், தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்துக்கு விலகி ஓடியிருப்பது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்று சொன்னார். அந்த பலிபீடத்தை உண்டாக்கு என்று சொன்ன மாத்திரத்தில் அவன் எல்லாவற்றையும் அங்கே செய்ய ஆரம்பிக்கிறான். அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோட கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். தேவன் யாக்கோபிடத்தில் பேசுகிற மாத்திரத்தில் உடனடியாக யாக்கோபு அதற்கான ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பிக்கிறார். அதை செய்ய ஆரம்பிக்கும் போது முதலாவது அவர் கேட்கிற காரியம், அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு. சில தெய்வங்களை அவர்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்திருந்தார்கள். யாக்கோபுடைய மனைவியே தன் தகப்பனுடைய தெய்வத்தின் அந்த உருவத்தை அந்த சிலை எடுத்துக்கொண்டு வந்திருந்தாள், மறைத்து திருடி கொண்டு வந்திருந்தாள். ஆகவே இதை எல்லாவற்றையும் நீங்கள் எடுத்து வெளியே போட்டு நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறான். நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம், வாருங்கள். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழியில் என்னோட கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டு பண்ண போகிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஞாயிற்றுக்கிழமை தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறோம் அல்லது ஞாயிற்றுக்கிழமை தேவனுடைய செய்தியை கேட்க போகிறோம் என்று சொன்னால், தேவனை ஆராதிக்க போகிறோம் என்று சொன்னால், அதற்கு முன்பாக நாம் நம்மிடத்தில் இருக்கிற சில காரியங்களை விலக்கி வைக்க வேண்டும், சில காரியங்களை தூரப்படுத்த வேண்டும். சில மனிதர்களை அந்நிய தெய்வங்களைப் போல சில மனிதர்களை நம் உள்ளத்தில் பெரியவர்களாக நாம் எண்ணி இருப்போம். அவர்கள்தான் எல்லாமே என்று சொல்லி அந்த எண்ணத்தில் நாம் இருப்போம். அதையெல்லாம் நாம் எடுக்க வேண்டும். 4ஆம் வசனம் பாருங்கள். அப்பொழுது அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபினிடத்தில் கொடுத்தார்கள். யாக்கோபு அவைகளை சீகேம் ஊர் அருகே இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் புதை போட்டான். தேவனும் தரிசனமான இடத்துக்கு இவன் போகும்பொழுது, தேவன் இவனை போக சொல்லும் பொழுது, அங்கே போய் ஒரு பலிபீடத்தை கட்டி நீ பலி செலுத்து என்று தேவன் சொல்லும் பொழுது, அந்த இடத்துல எல்லா சுயத்தையும் சுய விருப்பங்களையும் அந்த இடத்துல எல்லாவற்றையும் புதைத்து போட வேண்டும். அங்கே கர்வாலி மரத்தின் கீழே அவைகளை புதைத்து போட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக இந்த இடத்துல இந்த மரமானது இவனை பரிசுத்தப்படுத்துவதற்கேதுவாக இந்த மரம் அவனுக்கு தேவைப்பட்டது. இந்த மரத்தடியிலே எல்லா இவனுடைய அந்நிய தெய்வங்களையும் இவனுடைய எல்லா விக்கிரகங்களையும் உள்ளே போட்டு புதைத்தான். பின்பு பிரயாணம் புறப்பட்டார்கள். அவர்களை சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு தேவனாலே பயங்கரம் உண்டானதினால் அவர்கள் யாக்கோபின் குமாரரை பின்தொடராதிருந்தார்கள். எவனுமே யாக்கோபை பின்தொடரலை, எந்த எதிரியுமே. ஏன்னா யாக்கோபு தன்னை பரிசுத்தம் பண்ணி கொண்ட பிற்பாடு, தேவனுக்கு பலி செலுத்த புறப்பட்ட பிற்பாடு,
அவன் அந்த மரத்தடியில் எல்லாவற்றையும் புதைத்து போட்ட பிற்பாடு அவனுடைய எதிரிகள் எல்லாருமே ஒரு பயங்கரம் தேவன் கட்டளையிட்டார். நீங்கள் அதே போல தேவனுக்கு பலி செலுத்த, தேவனை ஆராதிக்க, தேவன் உங்களுக்கு கொடுத்த சபைக்கு நீங்கள் போகிறதுக்கு முன்பாக உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளும் பொழுது எல்லாவற்றையும் உங்கள் இருதயத்தில் சிலுவை மரத்தை மனதில் வைத்து அதன் அடியில் எல்லாவற்றையும், ஆண்டவரை என்னுடைய எல்லா சுயத்தையும், என்னுடைய எல்லா வித மனதுக்குள் இருந்திருக்கிற எல்லா விதமான விக்கிரகங்களையும் நான் அப்படியே புதைத்து போட்டு விடுகிறேன் ஆண்டவரே. ஏனென்றால் இன்றைக்கு நமக்கு சிலுவை மரம் மாத்திரம்தான் ஒன்றே ஒன்று. நாம் அதை செய்வோமானால், நீங்கள் வேலை செய்கிறவர்களாக இருப்பீர்களே, ஆனால் உங்களை குறித்ததான ஒரு பயங்கரம் உங்கள் எதிரிகளுக்கு உண்டாயிருக்கும். உங்களுக்கு விரோதமாய் என்னென்ன பிரச்சனைகளை பண்ணலாம், எப்படிப்பட்ட விதமான பிரச்சனைகளையெல்லாம் பண்ணலாம் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் உங்களுக்கு பயப்படுகிறவர்களாய் மாறுவார்கள். உங்களுக்கு யாராலும் பிரச்சனை இருக்காது. நீங்கள் விடுதலையோடு, நீங்கள் ஆசீர்வாதத்தோடு உங்களுடைய பிரயாணத்தை நீங்கள் தொடர்ந்து போகுவீர்கள். அங்கே தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, அவர்களை சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு தேவனாலே பயங்கரம் உண்டானது. ஆக தேவன் அந்த காரியங்களை செய்கிறார். படிக்கிற பிள்ளைகளுக்கு, குடியிருக்கிற வீட்டை சுற்றிலும் இருக்கிறவர் மத்தியிலே தேவன் ஒரு விடுதலையை உங்களுக்கு கட்டளையிடுவார். நிச்சயமாய் தேவன் உங்களுக்கு விடுதலையை கட்டளையிடுவார். அங்கே பார்க்கிறோம், யாக்கோபு இருந்த எல்லா ஜனங்களும் கானான் தேசத்தில் பெத்தேல் என்னும் லூசுக்கு வந்தார்கள். பெத்தேலுக்கு வந்தாங்க. அதே போல் இந்த கர்வாலி மரத்தின் அடியில் எப்படி யாக்கோபு எல்லாவற்றையும் புதைத்து போட்டோன்னு இவனை குறித்த பயங்கரம், இவனோடு தேவன் எல்லாவற்றிலும் இருந்தபடினாலே ஒரு பயங்கரம் இருந்தது போல கர்த்தர் உங்களோடு பயங்கரமானவராய் இருந்து செயல்படுவார். உங்கள் காரியங்கள் எல்லாம் வாய்க்கும், நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். உங்களுடைய விரோதமாய் உங்களுடைய காரியங்களுக்கு எல்லாவற்றையும் தாமதிக்கிற எல்லா காரியங்களும் நிறைவேறுகிறதாக இருக்கும். நீங்கள் பெத்தேல் என்னும் தேவனுடைய வீட்டுக்கு கடந்து செல்லுங்கள். நீங்கள் எந்த சபைக்கு போகிறீங்களோ, நீங்கள் எந்த ஆராதனைக்கு போகிறீங்களோ, போகும் முன்பாக உங்கள் மனதிலே ஆண்டவருக்குள்ளே ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, கோபம் என்னும் விக்கிரகத்தையும், ஆண்டவரே எல்லாவித எரிச்சல், எல்லா விதமான குழப்பம் எல்லாவற்றையும் நான் புதைத்து போடுகிறேனப்பா. என் மாம்சத்தை நான் புதைத்து போடுகிறேன். எல்லாவற்றிலிருந்தும் எனக்கு நீர் விடுதலை தாரும் ஆண்டவரே, என்னை விடுவியும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். ஆக இந்த மரத்தடி ஆபிரகாமுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தது. அவனுடைய பேரன் யாக்கோபுடைய வாழ்க்கையில் அங்கேயும் கர்வாலி மரம் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தது. ஆக மரம் ஒரு மாற்றத்தை கொடுத்தது. ஒருவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தது, இன்னொன்றுக்கு தேவனால் உண்டான பயங்கரத்தை மற்ற எல்லாருக்கும் கொடுத்தது. ஆக இந்த மரத்தை குறித்து தான் 3 குறிப்புகளை பார்க்க போகிறோம். முதலாவது குறிப்பு, இந்த மரத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டவனை நாம் பார்க்க போகிறோம். மரத்திற்கு பின்னால் ஒளிந்து கொண்டவன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6 முதல் 11 வசனங்களை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6 முதல் 11 வசனங்களை. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தார். அவனும் புசித்தான். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். அது வரைக்கும், இந்த கனியை புசிக்கிற வரைக்கும் இவர்கள் நிர்வாணிகளாக தான் இருந்தார்கள். ஆனால் எந்தவித வெட்கமோ எந்த விதமான கூச்சமோ அல்ல.
இவர்கள் தேவ சுபாவம் உள்ளவர்களாய் இருந்தார்கள். எப்ப சத்ருவினால் இவர்கள் வஞ்சிக்கப்பட்டார்களோ, எப்பொழுது அந்த கனியை அவள் புசிப்புக்கு நல்லது என்று சொல்லி அவள் எண்ணினாலோ, அவள் அதை பார்த்து இன்பமாக எண்ணினாலோ, புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சம் என்று சொல்லி கண்டாலோ, அதன் கனியை புசித்தாலோ, அன்றைக்கே அவளுடைய வாழ்க்கையில் சாபம் ஆராய்த்தது. ஆதாம் சாப்பிட்ட பிற்பாடு அவனும் பாவம் செய்தான். இங்கே பார்க்கிறோம், பகலில் குளிர்ச்சியான வேளையிலே, 8ஆம் வசனம், ஆதியாகமம் 3:8, பகலிலே குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள், மரங்களுக்குள்ளே தங்களை ஒளித்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஏவாளை கூப்பிடல, ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார். ஏனென்றால் அதற்கு முன்னாடி வரைக்கும் தேவன் பகலிலே குளிர்ச்சியான வேளையிலே உலாவும் பொழுது இவன் அங்கே தான் இருப்பான், தேவனுடைய பார்வையிலே அங்கே இருக்கிறவனாயிருந்தான். ஆனால் எப்போ இந்த கனியை புசித்தானோ, எப்போ இவன் நிர்வாணி என்று தெரிந்து கொண்டானோ, அப்பொழுதே அந்த நிலைப்பாடு மாறியது. நமக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறான். இந்த பயம் என்கிற வார்த்தை, இந்த பயம் என்கிற ஒரு காரியம் முதலாவது வந்ததே இங்கேதான் என்று பார்க்கிறோம். பாவம் செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பயம் நம்மையும் அறியாமல் வர ஆரம்பித்துவிடும். தவறு செய்யும் பொழுது பயம் நம்மையும் அறியாமல் வந்துவிடும். தேவ சந்நிதியை விட்டு விலகும் பொழுது பயம் நம்மையும் அறியாமல் வந்துவிடும். இங்கே ஆதாம் இங்கே சொல்லுகிறார், நான் நிர்வாணியாய் இருப்பதினால் நான் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். ஆக இங்கே மரம் இவருக்கு ஒளிந்து கொள்ள ஒரு அடைக்கலமாய் இருந்தது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் கேட்கிறார், உன்னை நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். அவர் கேட்குறாரு, நான் அவனை சாப்பிட வேணான்னு சொன்ன கனியை நீ சாப்பிட்டியா? கேட்டுட்டு அவனை சபிக்கிறார். அந்த இடத்துல அவனை அங்கே சாபத்துக்குள்ளாக அவன் போகிறான். மரங்கள் அவனை மறைத்து கொண்டன, ஆனால் தேவனுடைய பார்வைக்கு முன்பாக அவனால் மறைந்து கொள்ள முடியவில்லை. ஆகவே தான் சொல்லுகிறான், பயந்து ஒளிந்து கொண்டேன் என்று சொன்னான். தேவனுக்கு பயந்து ஒளிந்து கொள்ளுகிறதற்கு ஒரு மரம் தேவைப்பட்டது. யோபுவின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 21 முதல் 23 வசனங்கள். யோபு 34, 21 முதல் 23 வசனங்கள். அவருடைய கண்கள் மனுஷனுடைய வழிகளை நோக்கி இருக்கிறது, அவர்களுடைய நடைகளையெல்லாம் அவர் பார்க்கிறார். அக்கிரமக்காரர் ஒளித்து கொள்ளத்தக்க அந்தகாரமும் இல்லை, மரண இருளும் இல்லை. ஆக அவருடைய கண்கள் மனுஷனுடைய வழிகளையெல்லாம் நோக்கி இருக்கிறது. நம்ம போகிற எல்லா வழியையும் கர்த்தருடைய கண்கள் நோக்கி கொண்டு பார்க்கிறது. அவர் நம்முடைய நடைகளையெல்லாம் அவர் பார்க்கிறார். நம்ம எங்கே நடக்கிறோம், எங்கே நடந்து போகிறோம், எப்படி நடந்து போகிறோம் பார்க்கிறார். அக்கிரமக்காரர் ஒழிக்கத்தக்க அந்தகாரம் இல்லை, எந்த இருளுமே இல்லை, மரண இருளுமே கிடையாது. ஆக மரண இருளும் அங்கே இல்லை. மனுஷன் தேவனோட வழக்காடும்படி அவர் அவன் மேல் மிஞ்சினதொன்றையும் சுமத்த மாட்டார். அவனுக்கு அதுக்கு மேலே எதையுமே சுமத்துறதில்லை. ஆக ஒளித்து கொள்ளத்தக்க அந்தகாரமே கிடையாது. எந்த இடத்துல ஒளித்து கொண்டாலும்
கர்த்தர் கண்களுக்கு வெளியரங்கமாய் இருக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 23ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்கள். எரேமியா 23, 23, 24. நான் சமீபத்துக்கு மாத்திரமா தேவன், தூரத்திற்கும் தேவன் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் சமீபத்தில் இருக்கிறனாலும் சரி, வெளியூரில் எந்த தூரத்தில் இருக்கிறீர்களோ, வேதவசனம் சொல்லுகிறது, நான் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன், நான் தூரத்திற்கும் தேவன் அல்லவா என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாவனாயிலும் தன்னை தான் காணாதபடிக்கு மறைவிடங்களில் ஒளித்து கொள்ளக்கூடுமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவனாவது எனக்காக பார்த்து ஒளிந்து கொள்ள முடியுமா? என் கண்ணிலிருந்து மறைந்து நான் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர். அப்போ பூமியை நிரப்புகிற தேவனுக்கும் வானத்தை நிரப்புகிறவனும் அவர்தான். அப்போ அவருடைய கண்கள் மறைந்திருக்க முடியாதபடி அவருடைய கண்களுக்கு எல்லாமே வெளியரங்கமாக இருக்கிறது. இங்கே அதை தான் நாம் பார்க்கிறோம். நான் காணாதபடிக்கு மறைவிடங்களில் ஒளித்து கொள்ளக்கூடுமோ. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷனுக்கு மறைந்து ஒளிந்து கொள்ள வேணாலும் ஒளிந்து கொள்ளலாம். கடங்காரன் வந்துட்டா நான் இல்லைன்னு சொல்லு, இல்லைன்னு சொல்லு, போயிட்டேன்னு சொல்லிடு என்று ஒரு ரூமுக்குள்ளே போய் அல்லது ஒரு கதவுக்கு பின்னாடி கடங்காரனுக்கு பயந்து ஒளிந்து கொள்ளுகிறது. இந்த பிள்ளைகள் ஒளிந்து விளையாடுகிறது போல இன்றைக்கி வாழ்க்கையில் அநேகர் கடன் பிரச்சனை, பணப்பிரச்சனை, பேங்க்லேருந்து வந்திருக்கிறான், இதுலேருந்து வந்திருக்கிறான், ஃபினான்ஸ்லேருந்து வந்திருக்கிறான், அதுலேருந்து வந்திருக்கிறான்னு எல்லாரும் ஒளித்து கொள்ளுகிறார்கள். ஆனால் இவங்க உலகத்தில் மனுஷனுக்கு முன்பாக ஒளித்து கொள்ளலாம், ஆனால் கர்த்தருக்கு முன்பாக ஒளித்து கொள்ள முடியாது. நீ இங்கே ஏன் ஒளிந்து கொள்றீங்கன்றது முதற்கொண்டு கர்த்தருக்கு தெரியும். நீங்கள் ஏன் உங்களை ஒளித்து கொள்ளுகிறீங்க, ஏன் உங்களை மறைத்து ஒளித்து கொள்ளுகிறீங்கன்றது முதற்கொண்டு கர்த்தருக்கு தெரியும். கர்த்தருக்கு முன்பாக சகலமும் வெளியரங்கமாக இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஏசாயா 29:15. தங்கள் ஆலோசனையை கர்த்தருக்கு மறைக்கும்படிக்கு மறைவிடங்களில் ஒளித்து தங்கள் கிரியைகளில் அந்தகாரங்களில் நடப்பித்து நம்மை காண்கிறவன் யார், நம்மை அறிகிறவர் யார் என்கிறவர்களுக்கு ஐயோ என்று சொல்லி பார்க்கிறோம். தாங்கள் ஆலோசனையை கர்த்தருக்கு மறைக்கும்படிக்கு, தாங்கள் பண்ணுகிற ஆலோசனைகளை கர்த்தருக்கு மறைக்கும்படிக்கு மறைவிடங்களில் ஒளித்து, மறைவிடங்களிலே ஒளித்து கொண்டு தங்கள் கிரியைகளை அந்தகாரத்தில் நடப்பித்து, தங்களுடைய எல்லா கிரியைகளையும் அந்தகாரத்தில் நடப்பிக்கிறவர்கள், நம்மை காண்கிறவர் யார், நம்மை அறிகிறவர் யார் என்கிறவர்களுக்கு ஐயோ. ஆண்டவராகிய இயேசு சொல்வார், உங்களில் ஒருவன் என்னை காட்டு கொடுப்பான், காட்டி கொடுக்கிறவன் பிறவாதிருந்தால் நலமாயிருக்கும், அவனுக்கு ஐயோ என்று சொல்லுவார். அது யூதாஸ் காரியத்தை, யூதாஸ் காரியோத் நாண்டு கொண்டு செத்து போனான். அவன் வயிறு வெடித்து செத்து போனான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதவசனம் சொல்லுகிறது, நாம் பண்ணுகிற ஆலோசனைகள் கர்த்தருக்கு மறைவாக இருக்காது. நீ எந்த காரியத்திற்காக என்னென்ன ஆலோசனைகள் நீங்கள் ஏறெடுக்கிறீங்களோ அந்த ஆலோசனைகள் எல்லாம் மறைவிடங்களிலே ஒளித்து வைக்க முடியாது. அந்த கிரியைகளை அந்தகாரத்திலே நடப்பித்து என்னை காண்கிறவர் யார், கர்த்தருக்கு தெரியுமா, அவருக்கு தெரியுமா, அவர் அறிவாரா என்பவர்களுக்கு ஐயோ. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை பயந்து ஆண்டவரை உமக்கு எல்லாம் சகலமும் வெளியரங்கமாக இருக்கிறது, நீர் எல்லாவற்றும் உங்களை கண்கள் நோக்கி கொண்டிருக்கிறது, என் வாழ்க்கை நீர் ஆசீர்வதியும்பா. நான் மறைவிடத்தில் போய் ஒளிந்து கொள்ளுகிறவனாய் அல்ல, ஒரு மரத்துக்கு பின்னாக போய் நான் ஒளிந்து கொள்ளுகிறவனாய் அல்ல, சிலுவை மரத்தின் கீழே போய் ஒளிந்து கொள்ளுகிறவனாய் அல்ல, சிலுவை மரத்தின் கீழே நான் அடைக்கலமாய் வந்து சேர
சிலுவை மரத்தின் கீழே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறவனாய் நான் வந்து சேர எனக்கு கிருபை தாரும். இந்த சிலுவை மரத்தின் மேலிருந்து நீர் கீழே கண்ணோக்கி பார்க்கிறேன். என் உள்ளிந்திரியங்களை எல்லாம் நீர் அறிந்து ஆராய்ந்து வைத்திருக்கிறேன். உமக்கு மறைவானது ஒன்றுமில்லை ஆண்டவரே என்று நீங்கள் ஆண்டவரிடத்தில் சொல்லி பாருங்கள். ஏசாயா 26:20, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். என் ஜனமே, நீ போய் உன் அறைகளுக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டி கொண்டு என் சினம் கடந்து போகும் மட்டும் கொஞ்ச நேரம் ஒளித்துக்கொள் என்று தேவன் சொல்லுகிறார். என்னுடைய கோபம் உன்னை விட்டு கடந்து போகும் மட்டும் கொஞ்சம் உன்னை ஒளித்து கொண்டிரு என்று தேவன் சொல்லுகிறார். அவருடைய கோபம் பயங்கரமானது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், வேத வசனத்தில் நீங்கள் வாசிப்பீர்களே, ஆனால் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 19லேருந்து 24 மிகாயா என்கிறதான ஒரு தீர்க்கதரிசி இருப்பான். அவனை குறித்து இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் சொல்லுவான், இந்த மிகாயா தீர்க்கதரிசி எப்பவும் எனக்கு விரோதமாக தான் அவன் தீர்க்க தரிசனம் சொல்லுவான். எனக்கு நல்லபடியாக எந்த தீர்க்க தரிசனமும் சொல்ல மாட்டான். நீங்கள் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? ஆறுதலான வார்த்தை வரணும். மகளே, உன்னோடு நான் இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. மகளே, உன் தேவைகளையெல்லாம் நான் சந்திக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்க தான் அவர்கள் விரும்புகிறார்கள். தீர்க்க தரிசனங்களை கேட்பதை நான் தவறு என்று சொல்லவில்லை. தீர்க்க தரிசனங்களே வாழ்க்கையாகாது. வாழ்க்கை என்பது நீங்கள் மரத்தடியிலே நீங்கள் எல்லாவற்றையும் ஒப்படைக்க வேண்டும். சிலுவையின் மரத்தடியிலே நீங்கள் உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆக அந்த மரம் மாற்றத்தை கொடுக்கிறது என்று பார்க்கிறோம். மனம் திரும்புகிற ஒரு மாற்றத்தை கொடுக்கிறது. அடுத்து பாவ மன்னிப்பு என்கிற மாற்றத்தை கொடுக்கிறது. அடுத்து அந்த இடத்துல நமக்கு பரிசுத்தாவியும் சாட்சி கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆக இந்த காரியங்களை எல்லாம் நாம் செய்கிறவர்களாக, நாம் எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு முன்பாக நம்மை ஒப்பு கொடுத்து செய்கிறவர்களாக நாம் இருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். 2 நாளாகமம் 18:19 நாம் பார்க்குறோம். ஒரு ஆவி புறப்பட்டு வந்து கர்த்தருக்கு முன்பாக நின்று நான் அவனுக்கு போதனை செய்வேன் என்றது. எதினால் என்று கர்த்தர் அதை கேட்டார். அப்பொழுது அது, நான் போய் அவனுடைய தீர்க்கதரிசிகள், நல்லா கவனிங்க, அந்த அசுத்தாவிய ஆண்டவரை அவன் இவன் அவர் இவருன்னெலாம் சொல்லலை, அது இது என்ற அந்த இதில் தான் சொல்கிறார். உடனே அந்த அது சொல்லித்தான் அந்த பொய்யினாவி, நான் போய் அவனுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாரும் வாயிலும் பொய்யினாவியாய் இருப்பேன் என்றது. அதற்கு அவன், நான் அவனுக்கு போதனை செய்து இப்படி நீ அவனுக்கு போதனை செய்து அப்படி நடக்க பண்ணுவாய், போய் அப்படியே செய் என்றார். சரி, நீ போய் செய்ய அப்படின்றார். ஆனதினால் கர்த்தர் பொய்யின் ஆவியை உமக்கு இந்த தீர்க்கதரிசிகளின் வாயிலே கட்டளையிட்டார். கர்த்தர் உம்மை குறித்து தீமையாக சொன்னார் என்றார். கர்த்தர் உன்னை குறித்து தீமையாக தான்ப்பா சொன்னார். நீ வாழ்க்கையில் சாவ போகிற, அவன் ஏற்றுக்க மாட்டான். 24ஆம் வசனத்தில் மிகாயா தீர்க்கதரிசி சொல்லும், அப்பொழுது கேனானின் குமாரனாகிய சிதேக்கியா கிட்ட வந்து மிகாயாவை கன்னத்தில் அடித்து, கர்த்தருடைய ஆவி எந்த வழியாய் உன்னோடே வந்து பேசியது என்று சொல்லி அவன் கேட்பான். கர்த்தருடைய ஆவி எந்த வழியாக வந்துச்சு உன்ட்ட, எந்த வழியாக வந்து பேசியது? அதற்கு மிகாயா, நீ ஒளித்து கொள்ள உள்ளறையிலே பதுங்கும் அந்நாளிலே நீ அதை காண்பாய் என்று சொல்லுகிறான். நீ ஒளித்து கொள்ள உள்ளறையிலே ஒதுங்கும்போது நீ அப்பொழுது நீ காண்பாய். கர்த்தர் உண்மையான தேவன். ஆக இங்கே பார்க்கிறோம்,
பொய்யின் ஆவி இன்றைக்கு இருக்கிறது. என கடுமையான தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒழித்து கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்களாக இல்லாதபடிக்கு தேவனுக்கு முன்பாக இருப்போம். இரண்டாவது, மரத்தின் கீழ் கபடற்றவன். ஒரு மரத்துக்கு கீழே ஒரு கபடற்றவன் அங்கே இருக்கிறான். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 44 முதல் 48 வசனங்களை நாம் பார்க்கிறோம். யோவான் 1:44 வசனம் முதல் 48ஆம் வசனம் வரைக்கும். பிலிப்பு என்பவன் அந்திரேயா பேதுரு என்பவருடைய ஊராகிய பெத்சாயிதா பட்டணத்தான். பிலிப்பு நாத்தான் வேலை கண்டு நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசியும் எழுதியிருக்கிறவர்களை கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தூரானும் ஆகிய இயேசுவே என்றான். நாங்கள் இயேசுவை கண்டோம்பா என்று அவன் சொல்லுகிறான். அதற்கு நாத்தான் வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாகக்கூடுமோ என்றான். அவன் கேட்குறான், நாசரேத்தில் ஏதாவது நன்மை உண்டாகக்கூடுமாப்பா? உடனே அதற்கு பிலிப்பு சொல்லுகிறான், நீ வந்து பார். ஏன் நீ தீர்க்க தரிசனமாக கேட்டு பாருன்னு சொல்ல இருக்கலாம்ல. அவன் சொல்கிறான், நீ வந்து பாரு. அவன் வருகிறான். இயேசு நாத்தான் வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அதற்கு நாத்தான் வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழே இருக்கும்போது உன்னை கண்டேன் என்றேன். ஆண்டவராய் இயேசு சொல்லுகிறார், நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் பொழுதே நான் உன்னை கண்டேன். அதுதாங்க கர்த்தருடைய வெளிப்பாடு. அத்திமரத்தடியில் இருக்கும் பொழுது ஆண்டவர் இங்கிருந்து அவனுக்கு தீர்க்க தரிசனத்தை சொல்லலை. அவன் இயேசுகிட்ட வந்த பொழுதுதான் ஆண்டவர் அவனிடத்தில் சொல்லுகிறார், நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் பொழுதே நான் உன்னை கண்டேன்னு சொல்லுகிறார். அதுதான் தீர்க்க தரிசனம். சரி, இங்கே அத்திமரத்தின் கீழ், ஒரு மரத்தின் கீழ் இருக்கிறவனுக்கு கபடற்றவனானவனாய் இருக்கிறான். கபடில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறவனாய் இருக்கிறான். இவன் கர்த்தருடைய தீர்க்க சீசர்களிலே ஒருவனாக இருக்கிறான். மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களிலே நீங்கள் பார்ப்பீர்களானால், அந்த 12 அப்போஸ்தலருடைய நாமங்கள் ஆவன. முந்தினவன் பேதுரு எனப்பட்ட சீமோன், அவன் சகோதரன் அந்திரேயா, செபதேயுவின் குமாரன் யாக்கோபு, அவன் சகோதரன் யோவான், பிலிப்பு, பர்த்தொலோமேயு என்று சொல்லி பார்க்கலாம். பர்த்தொலோமேயு என்கிறதான மறுபெயர் கொண்டவன் தான் நாத்தான் வேல். நாத்தானுடைய இன்னொரு பேர் தான் பர்த்தொலோமேயு. ஆக இவனும் ஆண்டவருடைய சீசர்களிலே ஒருவனாய் இருக்கிறான். 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். இப்படி இருக்க தேவன் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால், சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு, அப்போ இந்த கபடன் என்கிற அந்த சுபாவத்தையும் ஒழிக்க வேண்டிய சுபாவம், அந்த சுபாவம் சகலவிதமான கபடத்தையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த பிள்ளைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்க. எதுக்கு? சகலவித கபடத்தையும் ஒழித்து விட்டு. அந்த கபடம் எதோடெல்லாம் சேருது பாருங்க. அந்த கபடம் சகல துர்க்குணத்தோடும் சேருது, வஞ்சகத்தோடும் சேருது, பொறாமையோடு சேருது, புறங்குறுதலையும் சேருது. இந்த கபட்டுத்தன்மை இருக்கும் என்று சொன்னால் இந்த எல்லா சுபாவங்களும் வந்துவிடும். அதனால தான் இது எல்லாவற்றையும் நீ ஒழித்திரு. இதில் சகல துர்க்குணம், சகல கபடம், வஞ்சகம், பொறாமை,
புறங்கூறுதல். இந்த 5 காரியங்களையும் நீ ஒழிச்சிரு. இந்த 5ல் ஒன்று தான் கபடு, அதையும் ஒழிச்சிரு. புதிதானவை பிறந்த பிள்ளைகளைப் போல திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். 1 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 1 பேதுரு 3:10. ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவை விலக்க வேண்டும், கபடத்துக்கு தன் உதடுகளை விலக்கி காக்க வேண்டும். நல்ல நாளை நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? என் வாழ்க்கையில் எல்லாம் நல்ல நாட்களாக இருக்கணும், எல்லாம் நல்லதாக நடக்கும்னு நினைக்கிறீங்களா? உங்கள் உதட முதல்ல கபடத்துக்கு வைங்க, விளக்குங்க. உங்கள் உதடு தேவையில்லாத கபடத்து பேசுகிற காரியங்கள் எல்லாம் நிறுத்துங்க. அடுத்தவங்களை பற்றி பேசுகிற கபடான காரியங்களை நிறுத்துங்க. இவை எல்லாவற்றையும் நீங்கள் நிறுத்துவீர்களே ஆனால் கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் செய்கிறவராய் இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 1:12. மாம்சத்திற்கேற்ற ஞானத்தோடு நடவாமல் தேவனுடைய கிருபையினாலே நாங்கள் உலகத்திலேயும் விசேஷமாக உங்களிடத்திலேயும் கபடமில்லாமல் திவ்ய உண்மையோடு நடந்தோம் என்று. கபடமில்லாமல் திவ்ய உண்மையோடு நடந்தோம் என்று. ஆக எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, திவ்ய உண்மையோடு நடக்கிறீங்களா? நம்ம வாழ்க்கையில் மாம்சத்துக்கேற்ற ஞானத்தோடு நடக்காமல் தேவனுடைய கிருபையினால், இந்த கிருபையை தான் ஆரம்பமே பார்த்தோம். ஆபிரகாம் சொல்லுகிற வார்த்தை, இந்த கிருபையினாலே நாங்கள் உலகத்திலும் விசேஷமாக உங்களிடத்திலும் சபையாரிடத்திலும் கபடமில்லாமல் திவ்ய உண்மையோடு நடந்தோம் என்று எங்கள் மனதை எங்களுக்கு சொல்லும் சாட்சியே எங்கள் புகழ்ச்சியாய் இருக்கிறது. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பிலிப்பியர் 2:14. நான் வீணானதும் ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்ற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கோணலும் மாறுபாடுமான சந்ததி நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு. எப்படியா? ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததி நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் மாசற்ற பிள்ளைகளுமாய் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பும் தர்க்கிப்பும் இல்லாமல் செய்யுங்க. எங்கே முறுமுறுப்பு இருக்கோ, எங்கே தர்க்கிப்பு இருக்கோ, அங்கே கோணலும் மாறுபாடும் இருக்கும், அங்கே கபடும் இருக்கும். ஆக இவைகளையெல்லாம் நீங்கள் விளக்குங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆக 2வது காரியம் பார்க்கிறோம். மரத்தடியிலே கபடற்றவனை கர்த்தர் காண்கிறவராய் இருக்கிறார். கடைசியாக 3வது, மரத்தின் கீழே ஆபிரகாமின் குமாரன் என்று சொல்லி பார்க்கிறோம். மரத்தின் மேலே ஆபிரகாமின் குமாரன் என்று சொல்லி பார்க்கிறோம். மரத்தின் மேல் ஆபிரகாமின் குமாரன். லூக்கா எழுதின சுசேஷம் 19ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். இந்த லூக்கா 19 என்று சொன்னாலே எல்லாருடைய மனதில் வரவேண்டிய ஒரே ஒரு கதாபாத்திரம் சகேயு தான். இந்த சகேயுடைய வாழ்க்கையை தான் நாம் பார்க்கிறோம். அவன் குள்ளனாக இருக்கிறான். அவன் குள்ளனானபடியினால் அவன் இயேசுவை பார்க்க முடியவில்லை. ஆகவே இயேசுவை அவனால் பார்க்க விரும்புகிறான், அவனால் பார்க்க முடியவில்லை. ஆனால் ஒன்று முயற்சி எடுக்கிறான், நல்ல ஒரு முயற்சி எடுக்கிறான்.
யோசித்து வேகமாக எல்லாருக்கும் முன்னாக ஓடி செல்லுகிறான். ஓடி போய் ஒரு காட்டத்தி மரத்தை பார்க்கிறான். அந்த மரத்தின் பிடித்து கொண்டு மேலே ஏறி அந்த மரத்திலே இருந்து கீழே பார்த்து கொண்டிருக்கிறான். இயேசுவை நோக்கி வந்து கொண்டிருக்கிற இயேசுவை நோக்கி பார்க்கிறான். நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவோ பிரச்சனைகள், பணப்பிரச்சனையிலே குள்ளர்களாக இருக்கிறோம், சமாதானத்திலே குள்ளமாக இருக்கிறோம், சந்தோஷ வாழ்க்கையிலே குள்ளமாக இருக்கிறோம், இன்னும் ஆசீர்வாதமான வாழ்க்கையில் குள்ளமானவர்களாக நாம் இருக்கிறோம். நாம் என்னைக்காவது முயற்சி எடுக்கிறோமா? ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாக நான் போய், நான் ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாக நான் தரித்திருந்து ஆண்டவரிடத்தை தரிசிக்க வேண்டும். நாம் என்னைக்காவது முயற்சி எடுத்திருக்கிறோமா? ஆனால் இந்த சகையை முயற்சி எடுத்தான். இந்த மரத்தில் எவ்வளோ ஏறுவதற்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பானோ அது தெரியாது. ஆக அந்த முயற்சிகள் மிகவும் கடினமான முயற்சிகள். அந்த முயற்சிகளிலே அவன் அங்கே இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் என்ன செய்தான்? அந்த மரத்தில் ஏறி இயேசுவை பார்த்து கொண்டிருந்தான். 9ஆம் வசனம் பாருங்கள். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே என்றார். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. சகை வீட்டுக்கு சொல்கிறாரு, இந்த வீட்டுக்கு இன்றைக்கி ரட்சிப்பு வந்தது. அப்போ அது வரைக்கும் என்ன வரல? ரட்சிப்பு இல்லை, ஆசீர்வாதன்ற ரட்சிப்பு இல்லை, சமாதானன்ற ரட்சிப்பு இல்லை, சந்தோஷன்ற ரட்சிப்பு இல்லை, மன நிம்மதி என்ற ரட்சிப்பு இல்லை, மன அமைதி என்ற ரட்சிப்பு இல்லை. ஆனால் திரளான பணம் இருக்குது. இவன் ஆயக்காரன், வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கிறவன். அதனால அவன் சொல்லுகிறான், இயேசு சொல்லுகிறார், சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொல்லி இவன் எடுக்கிறான். இவன் எடுத்த முயற்சியின் விளைவாக இயேசுவே இவனை பார்த்து, நான் இறங்கி வா, நான் உன் வீட்டிலே இன்றைக்கு தங்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறான். உடனே மரத்தின் மேலிருந்து கீழே இறங்குறான். இறங்கி இயேசுவை அழைத்து கொண்டு போகிறான். தன் வீட்டுக்குள் கால் அடி வைத்த பொழுது உடனே இயேசுவை பார்த்து சொன்னான். நின்று வேதவசனம் சொல்லுகிறது, அவன் சீக்கிரமாக இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும், இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார். மற்றவங்களுடைய பார்வையில் அவன் பாவிதான், அவன் வீட்டுக்கு தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். முறுமுறுத்தா என்ன இருக்குன்னு முன்னாடி பார்த்தோம், கபடு இருக்குன்னு அர்த்தம். அப்போ அவங்களுக்குள்ளாரெல்லாம் கபடு இருந்திருக்குது. சகை நின்று வீட்டுக்குள்ளே போனோன்னு நின்றுட்டான். நின்று என்று அந்த சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாயிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாலத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்றான். அவன் இயேசு இவனோட உள்ளத்தில் வராருன்னு சொன்ன மாத்திரத்தில் அந்த வீட்டுக்கு சமாதானம் என்கிற ரட்சிப்பு வந்தது. அந்த வீட்டினுடைய வாழ்க்கையில் மனம் திரும்புதல் என்கிறதான ஒரு பெரிய மாற்றம் வந்தது. பாவம் மன்னிப்பு என்னும் மாற்றம் வந்தது. இந்த மாற்றங்கள் எல்லாம் அந்த மரத்தின் மேல் ஏறின அந்த சகையுடன் வாழ்க்கையில் வந்தது. நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமாய் சொல்லுகிறேன் ஆசீர்வதிப்பார். நீங்களும் ஆபிரகாமுடைய குமாரர்களும் குமாரத்திகளுமாய் இருக்கிறீர்கள். வேதவசனம் அப்படி தான் சொல்லுகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. ஆபிரகாமின் குமாரன் ஈசாக்கு, ஈசாக்கின் குமாரன் யாக்கோபு. ஆனால் இங்கே வேதம் என்ன சொல்கிறது? ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு 14 தலைமுறை தாண்டி வருது. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். பின்பு அவர் அவனை தள்ளி, சவுலை தள்ளி, தாவீதை அவர்களுடைய ராஜாவாய் ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று
அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். இங்கே சகைவை குறித்து சாட்சி கொடுத்த தேவன் அங்கே தாவீதை குறித்தும் சாட்சி கொடுக்கிறவராயிருந்தார். அவனுடைய சந்ததியிலே தேவன் தாம் வாக்குத்தத்தத்தின்படியே இஸ்ரவேலுக்கு இரட்சகராக இயேசுவை எழும்ப பண்ணினார். 26ஆம் வசனம், சகோதரரே, ஆபிரகாமின் சந்ததியில் பிறந்தவர்களே, தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களே, இந்த இரட்சிப்பின் வசனம் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. நீங்களும் ஆபிரகாமின் குமாரர்கள் தான். விசுவாசிக்கிற நீங்கள் ஆபிரகாமின் குமாரர்கள். எப்படி சகைவை போல உங்களை ஒப்பு கொடுக்கிறீங்களோ அப்பவே நீங்களும் ஆபிரகாமின் குமாரர்கள் தான். ஆபிரகாம் எப்படியெல்லாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடந்தானோ அதுபோல நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில கீழ்ப்படிந்து நடப்பீர்களே, ஆனால் நீங்கள் கண்டிப்பாக ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள். உங்களுடைய சரீரங்கள் செத்து போனதாக காணலாம். உங்களுடைய வாழ்க்கையில சமாதானம், சந்தோஷம், மன அமைதி எல்லாம் இல்லாததாக இருக்கலாம். ஆனால் இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிற தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் அழைக்கிறவராயிருக்கிறார். உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான் வாக்கு பண்ணினார். அதே போல அந்த முதிர் வயதிலே தேவன் அந்த பிள்ளையை பிறக்க பண்ணினார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாய் தேவன் அற்புதங்களை செய்கிறவராயிருக்கிறார். மரம் ஒரு மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில உண்டாக்கக்கூடியதாய் இருக்கிறது. மரம் ஒளித்து கொள்ள ஒரு இடமாயிருந்தது. மரத்தின் கீழே இருந்த கபடற்றவனை இயேசு காணும்படி செய்தது. இயேசு அவனை குறித்து சாட்சி கொடுக்கும்படி வைத்தது. கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று சொல்லி சாட்சி கொடுக்க வைத்தது இந்த மரம் தான். இந்த மரம் ஒரு பெரிய மாற்றத்தை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கொடுத்தது. இந்த நாத்தானுடைய பிற்பாடு இயேசுவினுடைய சீசனாக மாறினார். மூன்றாவது சகையு என்கிறவனுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொடுத்தது அந்த மரம். இவன் ஏறிய காட்டத்தி மரம் இவனுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுத்தது. இவனுக்கு சமாதானத்தை கொண்டு வந்தது. இவனுக்கு இரட்சிப்பை கொண்டு வந்தது. இவன் ஆபிரகாமின் குமாரனாக மாறினான். உலக பிரகாரமான ஐஸ்வர்யவானாய் அல்ல, தேவன் கொடுக்கிற ஐஸ்வர்யவானாய் மாறினான். தேவன் கொடுக்கிற ஐஸ்வர்யத்தை உடையவனாய் அவன் மாறினான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்தின் பொருள்களினால் நிரப்பப்படுவது ஒரு ஆசீர்வாதம் அல்ல, ஒரு ஆசீர்வாதம் அல்ல. தேவன் கொடுக்கிற பணம் நமக்கு ஆசீர்வாதம். உலகம் கொடுக்கிற 10 லட்சம் 1 கோடியே ஆனாலும் சரி, அவைகளை காட்டிலும் தேவன் கொடுக்கிற ஒரு 100 ரூபாய் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். அந்த 100ஐயும் தேவன் விருத்தியடைய செய்வார். ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். தேவன் அதை 100 மடங்கு பெருகச் செய்தார். தேவன் அதை 100 மடங்கு பெருகச் செய்தார். உங்களுடைய வாழ்க்கை ஒரு ரெகபோத்தாக மாறும். உங்களோடு வழக்காடினவர்கள் இல்பொருள் ஆவார்கள். உங்களை குறித்த பயத்தை தேவன் உண்டாக்குவார். உங்களுக்கு ஒரு இடத்தை தேவன் உண்டாக்குவார். ரெகபோத் என்று அது அழைக்கப்படும். நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும். மரம் ஒரு மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது. இந்த வாரம் பெரிய வெள்ளிக்கிழமை இல்லையா, சிலுவை தியானத்தை கேட்க போறீங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நிச்சயமாய் சொல்லுகிறேன், அந்த சிலுவை மரம் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது. அது உண்மை, அது உண்மை. நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாய் மாறுகிறீர்கள். ஆபிரகாம் விசுவாசிக்கிற எல்லாருமே ஆபிரகாமின் பிள்ளைகள் தான். ஆக ஆபிரகாம் பெற்ற ஆசீர்வாதத்தை நாமும் பெற்றுக்கொள்ள போகிறோம். கண்களை மூடி ஜெயிப்போம். பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் நடிச்சேரிலும் விசேஷமாக ஆண்டவரே இந்த நாளிலும் கூட எங்களுக்கு கொடுத்த இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம்பா. மரம் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்ததற்காக ஸ்தோத்திரம்பா. ஒரு மாற்றத்தின் அடையாளமாக இருந்ததற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய கிருபை இறங்கட்டும் அப்பா. ஆண்டவரை மனம் திரும்புதல் என்னும் மாற்றத்தையும் பாவ மன்னிப்பு என்னும் மாற்றத்தையும் ஆண்டவரை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் உயர்த்துகிறதற்காக ஸ்தோத்திரம். நீர் உங்களுடைய பிள்ளைகளை உயர்த்துகிறக்காய் ஸ்தோத்திரம். இந்த செய்தி கேட்கிற உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாவதாக
சிலுவை மரம் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவதாக இந்த நேரத்தில் இந்த செய்தி கேட்கிற இந்த ராத்திரி நேரமோ அதிகாலையோ பகல் வேளையோ எந்த நேரத்தில் கேட்கிறார்களோ எந்த நாளில் கேட்கிறார்களோ அப்பொழுது முதல் இந்த சிலுவை மரம் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுவதாக. அன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் அந்த மரங்கள் ஆசீர்வாதமாயும் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாற்றத்தையும் ஒரு அடையாளமாய் கொண்டு வந்தது போல இங்கே இவர்களுக்கும் அந்த மரம் அடையாளமாய் கொண்டு வரட்டும். பாவ மன்னிப்புக்கு அடையாளம் கொண்டு வரட்டும். அதே போல கர்த்தாவே மனம் திரும்புதலுக்கு அடையாளமாக இருக்கட்டும். ஆக இந்த சிலுவை மரம் ஒரு பாவ மன்னிப்பின் அடையாளமாக இருக்கிறது. சிலுவை மரம் மனம் திரும்புதலின் அடையாளமாக இருக்கிறது. இந்த செய்தி கேட்ட நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், அவர்களை வழி நடத்தும். அவர்கள் ஆபிரகாமின் புத்திரர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள நீர் கிருபை செய்யும். துதிகன மகிமையெல்லாம் நமக்கு ஏறெடுக்கிறோம். கர்த்தரும் இரட்சகருமான இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் வழி நடத்தல் பக்கபலமும் பாதுகாப்பும் நம்முடைய வாழ்க்கையில் சிலுவை மரமாகிய இயேசுவின் தூங்கிய சிலுவை மரம் நமக்கு ஒரு பெரிய மாற்றத்துக்கு அடையாளமாக இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். சிலுவை மரம் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு மாற்றத்தின் அடையாளமாக இருக்கிறது. ஆமென், ஆமென், ஆமென். ஆபிரகாமின் குமாரர் நீங்கள், கபடற்றவர்கள், உத்தம இஸ்ரவேலர் நீங்கள். உங்களை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.